டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம், அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சிச்சுவேஷனில் ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவலில், மத்திய மாநில அளவில் மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, தமிழ் தகுதி தேர்வா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், இந்த எல்லாமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் லாஸ்ட் இயர் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். டிஆர்பி நடத்தக்கூடிய பிஇஓ எக்ஸாம், அதாவது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு. இந்த எக்ஸாமுக்கான கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் 4 வருஷம் பிஎட் இன்டகிரேட் பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த தேர்வுக்கு தகுதியுடையவர், தாராளமாக அப்ளை பண்ணலாம். அறிவிப்பை பொறுத்த மட்டும் நவம்பர் மாதம் இந்த பிஓ எக்ஸாமுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு ஒரு அரசு கல்வி வட்டார கல்வி அலுவலராக நீங்களும் பதவியில் அமர முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த பிஓ எக்ஸாமுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் இந்த பிஓ எக்ஸாமுக்கு இணைந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதையுமே நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பொறுத்த மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா கூட, அதாவது அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டடாக அட்டெம்ப்ட் சிலபஸை பேஸ் பண்ணி கொடுக்கீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி மெயின்ஸு. ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக, ரொம்ப கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். பட் இருந்தாலுமே அந்த பேப்பரில் கூட நிறைய டீச்சர்ஸ் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது. 10ஆம் வகுப்பு புத்தகத்தை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு யாருமே சொல்லலை, டிஆர்பி கூட சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஒரு சில யூடியூப் சேனலில் இதை மட்டும் படித்தா போதும், அதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் மட்டும்தான் இருக்கும். டிஎன்பிசியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டிஆர்பி போர்டாக இருக்கட்டும், எந்த போர்டுமே பர்டிகுலராக இந்த புக்கை மட்டும் படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் +1 +2 சிறப்பு தமிழ், இது எல்லாத்தையுமே நீங்க படிக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நீங்க தமிழ் தகுதி தேர்வுல தகுதி பெற முடியும். ஸோ தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கணும். டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் OMR சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மஸ்ட்டு. அடுத்து மெயின்ஸு மேஜரை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்குது. இதில் 110 வினாக்கள் எல்லாமே சார்ந்தது. அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக், புவியியல், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்த கலவையாக ஒரு 110 வினாக்கள் இருக்குது. இந்த 110 வினாக்கள் எல்லாமே அடிப்படை தகவல் பள்ளி பாட புத்தகங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு ஒரு டிகிரி லெவல் எக்ஸாம். ஸோ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி பேசிக் படிக்கணும். சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிகிரி லெவல், அதே மாதிரி ரெஃபரன்ஸ், இப்போ கரண்டில் என்ன டேட்டா இருக்கோ இது எல்லாத்தையுமே சேர்த்து படிச்சிங்க அப்படின்னா 110க்கு உங்களால் ஆவரேஜாக ஒரு 75 + 80, 85, 90, 95 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமா ஒரு 30 வினாக்கள் கல்வி உளவியல். அதே மாதிரி இந்த கல்வி உளவியலை பொறுத்த மட்டும் நீங்கள் பிஎட்டில் என்ன படிச்சிங்களோ அப்படி இருக்கும்போது நம்ம பிஎட் படிக்கும்போதே மிக முக்கியமான கல்வி திட்டங்கள், ஒரு அரசு பள்ளியில்
தனியார் ஸ்கூலாக இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், என்னென்ன கல்வி திட்டங்கள் இருக்கு, ஒரு மாணவனுக்கு எந்த கல்வி திட்டம் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்போம். அதே மாதிரி கல்வியில் நிறைய அறிவியல் அறிஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு தத்துவங்கள், கோட்பாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியுமே வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவலில், மத்திய மாநில அளவில் மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, என்ன ரீசனுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த திட்டத்தால் எந்த மாணவர்கள் வந்து பயனடைந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கல்வி உளவியலில் 30க்கு 30 ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி கரண்ட் பேப்பர் ஜிகே பொறுத்த மட்டும் 10 மார்க் இருக்குது. அஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே சேர்த்து டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர், ஹிந்து, தமிழ், தினமணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 10க்கு 10 வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போது இங்கே 110 + 30 அதே மாதிரி 10, இந்த 150ல் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து யார் அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நியமன ஆணையம் வந்து வாங்க முடியும். ஓகே, அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி இந்த மாதிரி எல்லாமே சேர்த்த கலவையில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் வினாக்கள் எங்கேருந்து வேணால் எப்படி வேணால் கேட்பாங்க. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மஸ்ட்டு. ஓகே, ஸோ நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் 6 to 12 வரைக்கும் ஸ்கூல் புக் எல்லாமே நீங்கள் படிக்கணும். டெஸ்ட்டு நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிகிரி லெவல் வரும்போது சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் என்னென்ன டாபிக் கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா எல்லாமே PDF ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் படிக்கணும். உங்களுக்குன்னு சொல்லி தனியாக டெஸ்ட் ஷெடியூல் இருக்கும். அந்த டெஸ்ட் ஷெடியூல் படி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நாங்கள் காண்டக்ட் பண்ணுவோம். OMR சீட்டில் அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது. கல்வி உளவியலும் அப்படி தான், அதே மாதிரி கரண்ட் பிரிஜிக்கையும் அப்படி தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். இப்போ நான் கரண்டில் வந்து குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கேன், குரூப் 4க்கு படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸை வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா போட்டி தேர்வை பொறுத்த மட்டும் நான் போன வருஷம் படித்தேன், எனக்கு எல்லாமே தெரியும், OMR சீட்டில் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தா கூட ஒன்ஸ் அகைன் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ வட்டார கல்வி அலுவலரை பொறுத்த மட்டும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் அடாப்ட் ஆகிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரையை வந்து நீங்கள் அப்செட் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி படிக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸு. மற்றபடி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே வேற எங்கேயாவது ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு சொல்லி தமிழ் தகுதி தேர்வு டெஸ்ட் ஷெடியூல், மெயின்ஸுக்கான டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே வந்து அந்த குரூப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை ஏதாவது ஒரு டிகிரி பிஎட் படித்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படிக்கட்டும். அதே மாதிரி 4 வருஷம் இன்டகிரேட் பிஎட் வந்து படிச்சிருப்பாங்க, அவங்களும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். இப்போ இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.